அவங்க அவங்களோட குடும்பத்தில் வழி வழியாக வந்த டெக்னிக்கெலாம் கற்றுக்கிட்டாலும் அவங்க ஒரு நிலையாகவே இல்லை. அவங்க கற்றுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஒரு உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கவே இல்லை. அதுவும் ஆர்த்தோடாக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்க ஒரு முழு முயற்சியோடு பயன்படுத்துகிற மட்டும் எனக்கு தெரியலை. அதனால தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அவர் சொல்கிறதும் உண்மை தான். இத்தனைக்கும் எல்லாருக்கும் பாரம்பரியம் பார்த்து தான் பொறுமையாக தான் நடந்துக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கடுமையாக நடந்திருந்தால் அப்படி ஆயிருக்காது. நான் என்ன நினச்சேன், எல்லாரும் வலிமையாக இருந்தால் தான் பவர்ஃபுல்லாக இருக்கலாம்னு நான் நினச்சேன். ஆர்த்தடாக்ஸில் இருக்கவங்க வலிமையாகவும் இருக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தியும் சண்டை போடணும். நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். வெறும் பவரை ஒண்டியுமே நம்பிக்கிட்டு இருந்துட்டு பவர்ஃபுல்லான ஆள்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமாம், எதனால் இவர் இப்போ இவ்வளோ கோபமாக இருக்கார்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதனால் அவர் இவ்வளோ தீவிரமாக இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கும் தனிப்பட்ட தேர்வு இருக்கும். அதை அவங்களுக்கு ஏற்ற மாட்டோம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாட்டோம் மார்ஷியல் ஆர்ட்ஸை பயிற்சி கொடுத்தா நல்லதாக இருக்கும். எதனால் இப்போ இவ்வளோ ஆரவை ரிலீஸ் பண்ணுறாரு? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? எதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? எதாக இருந்தாலும் சொல்லிவிடுங்க. மாஸ்டர், உங்களோட ஆறாவை கொஞ்சம் கவனிங்க. இது எப்படி நடக்க முடியும்? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நடந்துருச்சு. இது அதிசயமே தான். எல்டர், உங்களை சுற்றி இருக்க ஆறாவை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டீங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். இது உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இதுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு வாள் தாண்டிட்டுனா அடுத்த வாள் கண்டிப்பாக வந்துடும். இதுக்காகலாம் சந்தோஷப்பட வேண்டாம். கண்டிப்பாக மாஸ்டர் ஒரு நாள் பீக் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக வருவார். அது ஒரு நாள் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக வருவார் நம்ம மாஸ்டர். என்னடா நடக்குது இங்கே? ஏதோ டீனேஜ் மாணவ மாட்டம் இருக்குது. சும்மா ஒளி வந்துச்சு, என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. நான் விளாட்டு பண்ணிட்டீங்களாடா? ஐயோ, இவங்கள்ட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நான் அவனை ஜெயிக்கிறேன்னு சொன்னேன்னு. கண்டிப்பாக அவனை ஜெயிச்சு காட்டிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனை நீ ஜெயிச்சிட்ட. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பா, நீ சொன்ன மாட்டோம் பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நீ என்ன சொல்கிற? ஐயோ, இவன் வேற நான் சொன்னதை செஞ்சு விட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, கொடுத்த வாக்க கூட மீறக்கூடாது, அது என்னோடய கொள்கை வேறு. இவன் வேற ஜெயிச்சு தொலைச்சிட்டானே. இவன் தோத்துருவான்லாம் நினச்சேன். எப்படி ஜெயிச்சான்னு தெரியலையே. நான் என்லைட்மெண்ட் அடையிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்ம 2 பேரும் இனிமேல் ஒரு நண்பர்களாக பழகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? உண்மையிலேயே சொல்கிறியா? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னோடய வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? இப்போ வந்து என்கிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கிற? சும்மா வாயாங்கிட்டு. அடே, இதெல்லாம் அரிய வாய்ப்புடா. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுடா. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? யோ, கொஞ்சம் நேரம் எரியா. ஏய், அரிதான தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுற? சும்மா இருடா. இப்போ என்னோட சண்டை போட்டிங்கன்னா அதில் எனக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. என்னது ரிவார்டா? என்ன ரிவார்டு? அதை நான் அப்புறம் தான் சொல்லுவேன், சரியா? உங்களை பார்த்தா 3 எலிமெண்ட்ஸ் வரையும் தான் கல்டிவேட் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுது. நீங்கள் நினைக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன், சரியா? என்ன சொல்கிறீங்க? அப்படியா? நான் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறேனோ கற்றுக் கொடுப்பீங்களா? உண்மையிலேயே நீங்கள் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்னோட சண்டை போட்டு அதில் நான் திருப்தி அடைஞ்சா ஒன்றையும் தான் அதை சொல்லிக் கொடுப்பேன். கவலையே படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக திருப்தி அடைகிற அளவுக்கு நான் உங்களோட சண்டை போடுவேன். சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். தெரியாதனமாக நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாச்சும் ரிவார்டு கொடுப்பீங்களா? 10 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன பையன் நீ என்ன நீ தோக்கடிக்கிறேன்னு சவால் கொடுக்குற. நான் ஒரு பீக் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், என்னை தோக்கடிக்கிறேன்னு இப்படி சவால் கொடுக்குறியே. என்ன பண்ணுறது இப்போ? சரி, நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி நீங்கள் என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு தரேன். நான் எப்போவும் உங்கள் பக்கம்தான் இருப்பேன். ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் உங்கள் பின்னாடி நிற்பேன். இது ஓகேவா? ஆஹா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஒரு எல்டரே நம்ம பின்னாடி நிற்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி தவற விடுறது? இது கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். சரி, ஆரம்பிக்கலாமா நம்மளோட மேட்சை? என்ன ஆச்சு? திடீர்னு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வருது. டேய், நான் இங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அடுத்த ஆளை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, இங்கே ஒருத்தன் ரொம்ப கோபமாக இருக்கான் போலயே. என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல இந்த மேட்சை பார்ப்போம். சரி, நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ஆரம்பிக்கலாமா? வாங்க. நான் கொஞ்சம் பலமாக அடிச்சிட்டேன்னா கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சரி, இதை நான் சொல்ல வேண்டிய டைலாகு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களோட சண்டைக்கு நாங்கள் தான் சாட்சி. நீங்கள் 2 பேரும் சண்டை போட ஆகுங்க. ஐயோ, என்னோட நல்ல நேரம். சிவா பிரிவை சேர்ந்த ஒரு எல்டர் சண்டை போடுறத எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நான் தவற விடவே கூடாது. போன மேட்ச்சு எப்படியோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சு கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டே தெரியுது. இந்த மேட்ச்சை கண்டிப்பாக நான் சீக்கிரம் தான் முடிக்கணும். சரி வாங்க, நம்ம 2 பேருக்கு இடையிலான சண்டையை ஆரம்பிக்க வேண்டியது தான்.